இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியம் இலங்கையுடன் பணியாளர் மட்ட உடன்பாட்டை எட்டியுள்ள நிலையில் 333 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைக்க வாய்ப்பு. எதிர்வரும் வருட ஆரம்பத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்ப்பு. அனுருகுமாரவை நம்பி தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் வாக்களித்திருக்கும் நிலையில் எல்லா சமூகத்தையும் அவர் பாதுகாப்பார் என்று நம்புவதாக ரிஷாட் பதியுதீன் சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியம் இலங்கை அதிகாரிகளோடு பணியாளர் மட்ட உடன்படிக்கையை எட்டியதன் மூலம் 4 வருட விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் அடுத்த தவணையான 333 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைக்கப்பெறவுள்ளது. இலங்கையில் முன்னெடுக்கப்பட உள்ள 3வது மீளாய்வு தொடர்பான ஊடக சந்திப்பு இலங்கை மத்திய வங்கியின் இன்று முற்பகல் இடம்பெற்ற போது கருத்துரைத்த சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான திட்டத்தின் பிரதானி பீட்டர் ட்ரூவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில், நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் சீர்திருத்த நடவடிக்கைகள் பாராட்டத்தக்க விளைவுகளை அளித்துள்ளது. ஜூன் மாத இறுதியில் ஆண்டுக்கு ஆண்டு இடையிலான பொருளாதார வளர்ச்சி 4% பதிவாகியுள்ள அதே நேரம் கடந்த அக்டோபர் மாத இறுதியில் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு 6.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. கணிசமான நிதி சீர்திருத்தங்களை அடுத்து பொது நிதிகள் வலுப்பெற்றுள்ளதுடன் ஜூன் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கான காலாண்டு செயல்திறன் இலக்குகள் வலுவான நிலையில் இருந்தன. அத்துடன் அக்டோபர் மாதத்தில் அநேகமான கட்டமைப்பு இலக்குகள் தாமதமாகவேனும் நடைமுறையாகியுள்ளன. எனினும் தேர்தல் நடவடிக்கைகள் காரணமாக சில கட்டமைப்பு இலக்குகள் தாமதமடைந்ததாக சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான திட்டத்தின் பிரதானி பீட்டர் ட்ரூவர் தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடி இலங்கையில் உள்ள சகல மக்களையும் பாதித்ததனால் பொருளாதார வளர்ச்சியின் நன்மைகள் சரியான முறையில் பகிரப்படுவதை உறுதி செய்வது முக்கியமானதாக அமையும். நிபந்தனைகளுக்கு அமைய 2025ஆம் ஆண்டு பாதீட்டு திட்டத்தை தயாரிப்பதற்கு தொடர்ச்சியான வருவாய் திரட்டல் முயற்சிகள் மற்றும் செலவு கட்டுப்பாடு என்பது அவசியமாகும். எரிபொருள் மற்றும் மின்சார விலை நிர்ணயம் என்பது அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களில் இருந்து எழும் நிதி அபாயங்களை குறைக்க உதவுவதுடன் இக்கட்டான நேரத்தில் ஏழைகள் மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாக்கும் முக்கிய பொறுப்பு அரசுக்கு உள்ளது. பணவீக்கம் எதிர்பார்த்ததை விட வேகமாக குறைந்துள்ள நிலையில் நிலையான விலை நிலைத்தன்மையினை உறுதி செய்வதற்கும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவளிப்பதற்கும் தொடர்ச்சியான கண்காணிப்பு தேவைப்படுகிறது. இதேவேளை வணிக கடன் மறுசீரமைப்பை நிறைவு செய்தல், உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவுடன் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதிகாரப்பூர்வ கடன் வழங்குனர்களுடன் இருதரப்பு ஒப்பந்தங்களை இறுதி செய்தல் மற்றும் பிற ஒப்பந்தங்களின் விதிமுறைகளை செயல்படுத்துதல் என்பன இலங்கையின் கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுக்க உதவும் என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான திட்டத்தின் பிரதானி பீட்டர் ட்ரூவர் தெரிவித்துள்ளார். அடுத்த வருட ஆரம்பத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அக்குரணை பகுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த போதே இதனை குறிப்பிட்ட அவர், 2 வருடங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வேட்பு மனுக்களில் சில வேட்பாளர்கள் உயிரிழந்துள்ளதுடன் சிலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக புதிய வேட்பு மனுக்கள் கோரப்படும் எனவும் அதற்காக நாடாளுமன்ற அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அடுத்த வருட ஆரம்பத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த திட்டமிட்டிருந்தாலும் திகதிகள் குறித்து இன்னமும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையில் பொதுவான மொழியாக ஆங்கில மொழி கட்டாயமாக்கப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சருமான சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார். கொழும்பை சேர்ந்த தனியார் ஊடகம் ஒன்றில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறான கருத்தொன்றை முன்வைத்திருந்தார். அத்துடன் மக்களின் பிரதிநிதிகள் தங்களது வாக்கு வங்கிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு மக்களை பயன்படுத்திக் கொண்டார்கள் என அவர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுடன் ஏற்றுக்கொண்ட நோக்கு ஆவணத்தை தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள அவர் அங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த வருடம் இந்திய பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பின் பகுதிகள், குறிப்பாக பொருளாதார கூட்டாண்மை ஆகியவற்றை கோடிட்டு காட்டும் தொலைநோக்கு ஆவணத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் கையெழுத்திட்டுள்ளோம்.
இந்த ஆவணத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பின் பகுதிகள் வகுக்கப்பட்டுள்ள நிலையில் அனுரகுமார திசாநாயக்க முழுமையாக செயல்படுத்த வேண்டும். இலங்கையும் இந்தியாவும் ஏற்றுக்கொண்ட தொலைநோக்கு ஆவணம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான கடல், வான், எரிசக்தி உறவுகள் மற்றும் மக்களிடையே தொடர்பை வலுப்படுத்துவது குறித்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சுற்றுலா, மின்சாரம், வர்த்தகம், உயர்கல்வி மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் பரஸ்பர ஒத்துழைப்பை விரைவுபடுத்தவும் அதில் திட்டங்கள் உள்ளன என்று ரணில் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரும் டிசம்பர் மாதம் நடுப்பகுதியில் இந்தியாவிற்கு விஜயம் செய்ய உள்ள நிலையிலேயே இந்த கருத்து வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை நம்பி அதிகளமான தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் இனமத பேதங்களுக்கு அப்பால் வாக்களித்திருக்கும் நிலையில் எல்லா சமூகத்தையும் அவர் பாதுகாப்பார் என்று நம்புகின்றோம் என பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் புத்தளம் மாவட்டத்தில் போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவரின் இல்லத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர்களிடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. அதன் பின்னரான ஊடக சந்திப்பொன்றில் நாட்டில் இனவாதம் இல்லை என்று ஜனாதிபதி கூறியிருக்கும் நிலையில் அமைச்சு பதவிகள் ஒரு முஸ்லிம்களுக்கு வழங்கப்படாமல் பிரதி அமைச்சு பதவிகள் மாத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தலில் இம்முறை முஸ்லிம் மக்களுடைய பங்களிப்பு அதிகமாக காணப்படுவதால் இது விமர்சனத்துக்கு உள்ளாகி உள்ளமை தொடர்பாக உங்களது கருத்து என்ன என்று ஊடகவியலாளர் ஒருவரால் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த போதே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவித்த போது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், முஸ்லிம் காங்கிரஸ், மலையக தமிழ் கூட்டமைப்பு ஆகிய மூன்று கட்சிகளுக்கும் தலா ஒரு தேசிய பட்டியல் தருவதாக தேர்தலுக்கு முதல் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலிலும் கட்சி வளர்ச்சி கருதி மூன்று கட்சிகளும் சேர்ந்து நாங்கள் விட்டுக் கொடுப்பு செய்த நிலையில் இந்த தேர்தலிலே மூன்று கட்சிகளுக்கும் தனித்தனி தேசிய பட்டியல் தருவதாக நேற்று வரை சஜித் பிரேமதாச உறுதியளித்தார். இன்றும் அதை உறுதிப்படுத்தி இருப்பதுடன் ஓரிரு தினங்களிலே அதை தருவார்கள் என்று நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். வடக்கு கிழக்கு மாகாணங்களை மையப்படுத்தி சீனா அதிக முதலீடுகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதோடு அதற்கான முதல் படியாகவே இங்குள்ள விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் வறுமையானவர்களுக்கான உதவிகளை இலங்கைக்கான சீன தூதரகம் செய்து வருவதாக ராஜதந்திர தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கான பல்வேறு நகர்வுகளில் சீனா இறங்கியிருந்தது. ஆனால் இந்தியாவின் கடுமையான எதிர்ப்பால் இதற்கு சாத்தியமில்லாமலும் இருந்தது. இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் சீனாவோடு ஓரளவாக நெருக்கமாக பணியாற்றக்கூடியது என்றும் கடந்த ஆண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவுக்கு மேற்கொண்டிருந்த இரகசியமான பயணத்தில் சில கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாகவும் செய்திகள் வெளியாகின. தற்போதைய அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடு வடக்கு கிழக்கை மையப்படுத்தி சீனா முதலீடுகளை மேற்கொள்ள ஆர்வமாக உள்ளதாகவும் அதற்கான ஆரம்பகட்ட முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் ராஜதந்திர தகவல்கள் தெரிவிக்கின்றன.